ஹே guys, welcome to my channel. என் பேர் முரா. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றது கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். லுக் வைஸ்னு வரும்போது என்னோட ஒரு ஃபேவரட்டான விஷயம் இந்த மாதிரி ஒரு மோனோக்ரோமேட்டிக் சாஃப்ட் ப்ரௌன் ஹியூஸ் இருக்கிற மாதிரியான ஒரு லுக் கிரியேட் பண்ணுறது என்னுடைய ஸ்கின் டோனுக்கு செட் ஆகும், என்னுடைய பர்சனாலிட்டிக்கு செட் ஆகும், என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும். பட் இன்னைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே என்னுடைய கரண்ட் ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன, நான் எப்படி அந்த லுக் கிரியேட் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. பேட் ஸ்கின் மோட் ஆன். என்னுடைய ஸ்கின் ப்ரெப்க்கு வந்துட்டு நான் இந்த மாமாத்தோட லூமி க்ளோ க்ரீம் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு வைட்டமின் சி பேஸ் பண்ண பேஸ் க்ரீம் மாதிரி. இதை மாய்ஸ்சரைசராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் க்ரீம் மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அந்த அளவுக்கு பளிச்சு கிடையாது, பட் டெஃபினட்டாக அந்த ஒரு ஷைனி க்ளோயி ஜூவி எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஒரு பிங்க் அண்ட் சில்வர் கிளிட்டர் இருக்க மாதிரி. ஸோ அதை வந்து என்னுடைய பேஸாக இன்றைக்கி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு செமி ஜூவி லுக் வேணும் அப்படின்றதுக்காக. அடுத்தது சன்ஸ்க்ரீனுக்கு டாக்டர் ஷெட்ஸோட செரமைட் அண்ட் வைட்டமின் சி சன்ஸ்க்ரீம் எடுத்து போட்டுக்கிறேன். இதாக என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு சன்ஸ்க்ரீன். இதில் SPF 50 இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக ஆகாது. அண்ட் என்னுடைய ஸ்கின்னை வந்து இது டல் ஆக்குறதோ, டார்க் ஆக்குறதோ, ஆயிலி ஆக்குறதோ, க்ரீஸி ஆக்குறதோ அந்த பிரச்சனை எதுவுமே கொடுக்காது. என்னுடைய ஃபேவரட் சன்ஸ்க்ரீன் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வரும் இந்த செரமைட் அண்ட் வைட்டமின் சி சன்ஸ்க்ரீன் ஃப்ரம் டாக்டர் ஷெட்ஸ். ஸோ இதை எடுத்து என் முகம் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நான் என்னுடைய வாயில் வந்து ஆக்சுவலாக ஒரு லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். ஐப்ரோ பென்சில் இது ப்ரௌன் கலரில் இருக்கும். அதை லிப் லைனராக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மார்ஸ்லேருந்து லிக்விட் லிப்ஸ்டிக் ஒன்று போட்டுட்டு மேவ்லினோட இந்த சூப்பர் ஸ்டே வினைலா இங்க் லிக்விட் லிப்ஸ்டிக் இருக்குல்ல, அதுலேருந்து லிப்பி எடுத்து டாப் பண்ணிக்கிட்டேன். அது ஒரு பியூட்டிஃபுல்லான ரோசி ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குது. அடுத்து பேஸ்க்கு வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டியோட ரியல் மேக்கப் பேஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஒரு திக்கான ஸ்ட்ரோக் க்ரீம் மாதிரி இருக்கும். அகைன் நான் வந்துட்டு செமி மேட் பேஸ் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, செமி மேட் இல்லை, அது நீங்கள் செமி மேட்டுன்னு சொல்லலாம், செமி ஜிவின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஃபுல் மேட்டும் கிடையாது, ஃபுல் ஜிவியும் கிடையாது. எனக்கு வந்து இந்த பேஸ் க்ரீம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் ஜிவியாக வச்சுக்க போகிறேன். செட் பண்ணுறது எல்லாமே நான் மேட்டாக வச்சுக்க போகிறேன். அது கொஞ்சம் நேரம் கழிச்சு அழகான பேலன்ஸ் ஆஃப் மேட் ப்ளஸ் ஜூவி லுக் வந்து கொடுக்க போகுது. ஸோ அதனால தான் இந்த லூமி க்ரீம் அப்புறம் இந்த ப்ரைமர்லாம் போட்டுக்கிறேன். இது எவ்வளோ க்ளோ ஆகுது பார்த்தீங்களா. அடுத்தது என்னோட க்ரீம் பேஸ்க்கும் அந்த மாதிரி ஒரு ஜூவி ஃபினிஷ் கொடுக்குற காம்போ தான் போட்டுக்கிறேன். இது என்னோட ரீசெண்ட் ஃபேவரட்டாக இருந்துட்டு இருக்கு ஸ்மாஷ் பாக்ஸோட ஹேலோ ஸ்கின் டிண்ட். அதில் வந்து லாஸ்ட் டார்க் ஷேட், அது அந்தளவுக்கு டார்க்காக இருக்காது. அதனால் நான் ரிம்மலோட ஒரு ஸ்கின் டிண்ட் ஃபவுண்டேஷன் எடுத்து மிக்ஸ் பண்ணிப்பேன். இது ஒரு டார்க் ஷேட் தான். ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஷேட் மேட்ச் இருக்கும் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு. அண்ட் இதனுடைய ஃபார்முலேஷன் சூப்பராக இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், டியூவியாக இருக்கும். மை ஸ்கின் பட் பெட்டர் அந்த மாதிரியான ஒரு வெர்ஷனில் இருக்கும். ஸோ இதை என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நான் டாட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது போடும்போது நான் கலர் கரெக்ஷன் கன்சீலிங்லாம் பண்ணலனா கூட எனக்கு வந்து நல்லா தான் ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும் என்னுடைய ஸ்கின். அதாவது கரெக்ட் பேலன்ஸ் ஆஃப் அந்த பிக்மெண்ட் ப்ளஸ் கவரேஜ் வந்து இது கொடுக்கும். ஐ ஹாவ் டு சே இந்த காம்பினேஷனே சூப்பராக இருக்கும். அண்ட் ரிசல்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும், ஆஸ் யூ கேன் சி. ஸோ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் வந்துட்டு இப்படி பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு. பட் இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஹெவியான ஐ மேக்கப் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக நான் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். மேப்ளினோட இந்த ஃபிட்மி கன்சீலர் கேஃபே ஷேட். இதை எடுத்து கொஞ்சோண்டு என்னோட கண்ணு கீழே மட்டும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதை நல்லா நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் என்னுடைய அண்டர் ஐ ஏரியாவை க்ரீஸ்லெஸ் ஆகிறதுக்கும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்கும் எக்ஸ்ட்ரா கவரேஜ் கொடுக்கறதுக்கும் மட்டும்தான். இப்போ நான் பவுடர் வச்சது எல்லாத்தையும் செட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்துட்டு மேட் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ண போகிறேன். பவுடருக்கு வந்து மார்ஸோட இந்த லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். இது ஒரு நல்ல டிரான்ஸ்லூசன்ட் பவுடர், பக்கா மேட் ஃபினிஷ் கொடுக்கும். நான் ஒரு சைடு இந்த பவுடர் வச்சு செட் பண்ண உடனே காமிக்கிறேன் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் மேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் டைம் ஆக ஆக அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அழகாக மெல்ட் ஆனவுடனே செட் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹெல்தி ஸ்கின் மாதிரி இருக்கும். ரொம்ப வறண்ட மூஞ்சி மாதிரியும் இருக்காது, ரொம்ப ஆயிலியான கூவி மூஞ்சி மாதிரியும் இருக்காது. அதுக்காக தான் இந்த வேலை செய்யாது. இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் தாராளமாக மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ கிட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து 3 பவுடர் அண்ட் ஒரு வேக்ஸ் ப்ராடக்ட் இருக்கும். வேக்ஸ் ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு ப்ரஷில் எடுத்துக்கிறேன். எடுத்து அந்த பிளாக்கோட மிக்ஸ் பண்ணி என்னோட ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பொமாட் மாதிரி ஒர்க் ஆகும். இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது அப்படின்றதுனால எல்லாருக்கும் உபயோகமாக இருக்க போது. குட்டி ஹேண்டி கண்ணாடியோடையும் இருக்குது அண்ட் வேக்ஸோடையும் இருக்குது. உங்களுக்கு திக்கான ப்ரோஸ் இருக்குது, அதை வந்துட்டு நீங்கள் டேம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வேக்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. அண்ட் ஆல்சோ அந்த வேக்ஸோட மிக்ஸ் பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் லாங் லாஸ்டிங் எஃபெக்ட் வந்து கொடுக்க போகுது. அது வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்க போகுது. மைல்டாக வேணும்னா நீங்கள் பவுடர் வச்சு பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த ஒரு ஆப்ஷன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஆல்சோ என்னுடைய ஒரு கோ டு ஐப்ரோ பேலட்டாக இருந்துட்டு இருக்கு ரீசெண்ட் டைம்ஸில். இதை வச்சு என்னோட ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணிவிட்டு ஐ ஷேடோ போய்க்கிறேன். நைக்காவோட இந்த 4 குவாட் ஐ ஷேடோ பேலட். இது வந்து என்னுடைய ஒரு ஸ்டேபிளான கலர் தீம் மாதிரி. இந்த ப்ரௌன் அண்ட்
பிளாக் இருக்கிறது. இந்த ப்ரஷ் ஏன் ஸ்பெசிஃபிக்காக காமிக்கிறேன்னா, இந்த ப்ரஷ் மட்டும் வச்சு நான் இன்னைக்கு என்னுடைய ஸ்மோக்கி ஐ லுக் பண்ண போகிறேன். ப்ராஷ் பியூட்டிலேருந்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் இது. ரொம்ப டென்ஸும் கிடையாது, ரொம்ப ஃப்ளஃபியும் கிடையாது. அண்ட் ஆல்சோ சைஸ் பார்த்தீங்கனாலும் என்னுடைய ஐலிட்ஸில் முக்கால்வாசி ஏரியா கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக்கலி இது நீங்கள் உங்களுடைய அண்டர் ஏரியா செட் பண்ணலாம், இல்லைனா ஹைலைட்டர்ஸ் அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி மல்டி பர்பஸ் பண்ணலாம். இதுலேருந்து ஃபஸ்ட்டு பிளாக் எடுத்து லிட் ஃபுல்லாக பேக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போடுறதுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரான்சிஷன் ஏரியாவில் அந்த ப்ரௌன் மேட் ஷேட் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி சர்க்குலர் மோஷனில் நான் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ஸ்மோக்கி ஐ லுக்காக இருக்க போகுது. ரொம்ப ப்ராப்பர் ஸ்மோக்கி ஐயாக இருக்க போகிறது கிடையாது. ஒரு வேரபிளான ஸ்மோக்கி ஐயாக இருக்கும். அண்ட் ட்ரஸ்ட் மீ, செம்ம ஈஸி. பிளாக் எடுத்து அப்ளை பண்ணுறீங்களா, கண்ட்ரோல்டாக அப்ளை பண்ணுறீங்களான்னு மட்டும் பாருங்கள். இப்படி கையை எடுத்து அதுக்கப்புறம் அந்த எட்ஜஸ் எல்லாம் சாஃப்டன் பண்ணுறதுக்கு ப்ரௌன் எடுத்து அந்த பிளாக் மேலேயே கூட நீங்கள் போடலாம். மறுபடியும் பிளாக் கூட நீங்கள் வந்துட்டு டாப் பண்ணிக்கலாம். சீரியஸாக ஈஸியாக இருக்கும் அண்ட் எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஸ்மோக்கி ஐ பிளெண்டிங் பிரச்சனை உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டேன் என்னுடைய ஐ ஷேடோவுக்கு. அடுத்தது நான் மேக்கோட இந்த ஐலைனர் பென்சில் எடுத்துக்கிறேன். இது தி பெஸ்ட், குவைட் எக்ஸ்பென்சிவ், பட் சூப்பர் லாங் லாஸ்டிங் ரிசல்ட் கொடுக்கும். இதில் வந்து ஒரு பிரான்ஸ் ஷேட் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து என்னுடைய ஐலைனர் மாதிரி போட்டுக்கிறேன். இது செம்ம க்ரீமியாக இருக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு, ஐ மீன் ஒர்க் பண்ணுறதுக்குமே சொல்கிறேன். நீங்கள் ஸ்மச் பண்ணி பிளெண்டும் பண்ணலாம். அது ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயுமே நகராது, அப்படியே இருக்கும். இதே நான் என்னுடைய லோவர் லேஷ் லைன்லையும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். வாட்டர் லைனுக்கு எடுத்துகிட்டு போல, ஏன்னா வாட்டர் லைனுக்கு நான் பிளாக் போட போகிறேன். ஏன்னா எனக்கு அந்த ஒரு ப்ராப்பர் கான்டோர்டு இல்லைன்னா ஷேடோ இருக்கிற மாதிரியான லுக் வேணும். ஹீரோவோட காஜல் எடுத்துக்கிறேன். அகைன் ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரக் ஸ்டோர் காஜல் பென்சில், சூப்பர் லாங் லாஸ்டிங், சூப்பர் பிக்மெண்டட், வாட்டர் ப்ரூஃப், ஸ்மச் ப்ரூஃப், அழகாக கிளைட் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காஜல் பென்சில். ஸோ இதை வச்சு என்னுடைய வாட்டர் லைனை மட்டும் நான் அழகாக டைட் லைன் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு மேட் செட்டிங் பவுடர். ஆக்சுவலாக மேக்கோட காம்பேக்டோ மேப்ளினோட காம்பேக்டோ அதை வச்சு செட் பண்ணிட்டேன். அது எதுன்னு நான் காமிக்கல, சாரி. அடுத்தது நான் வந்துட்டு ரிமலோட ப்ரான்சர் எடுத்துக்கிறேன். இது ஒரு மேட் ப்ரான்சர். ரொம்ப லைட்டாக ஒரு ஷைன் இருக்கும், ரொம்ப 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 லைட்டாக, ஆனால் அது தெரியாது. ஸோ இந்த ப்ரான்சர் எடுத்து என்னுடைய ஃபேஸோட அவுட்டர் பெரிமீட்டர்ஸ்லாம் நான் வந்துட்டு அழகாக வார்ம்த் கொடுத்துக்கிறேன். அண்டு இதுதான் வந்து எனக்கு என்னுடைய கழுத்தையும் முகத்தையும் வந்துட்டு மேட்ச் பண்ண போகுது. முகம் தனியாக ஒரு கலராக இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் மேக்கப் போடும்போது உங்களுடைய ஸ்கின் டோன்லேருந்து ஒரு ஷேட் உங்களுடைய பேஸ்லாம் வந்து லைட்டராக இருக்கலாம். ஏன்னா டைம் ஆக ஆக எந்த ஒரு பெரிய ஃபவுண்டேஷன், எப்பேற்பட்ட ஃபவுண்டேஷன் பேஸ் கன்சீலராக இருந்தாலும் லைட்டாக ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ அது வந்து டைம் கொடுங்க செட் ஆகிறதுக்கு. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய முகம் வந்து ஒரு ஷேட் லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்தது ப்ளஷ்க்கு வந்து ஒரு பிங்க் ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு ஒரு கோரல் யூஸ் பண்ணலாம். நான் எல்லாமே ரொம்ப மோனோட்டோனாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து பிங்க் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இந்த மேப்ளினோட டாட்டூ ப்ரூ. இதை வந்து நான் ஆக்சுவலாக என்னுடைய ஃபேவரெட்னு சொல்ல மாட்டேன், பட் என்னுடைய ஃபேவரட் ஆக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது அழகாக க்ரிப்பாக பிடிக்குது. பட் இது அப்படியே டைரெக்டாக மட்டும் யூஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸ்பார்ஸ் ஐப்ரோ இருக்கவங்க தாராளமாக இதை வந்து ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மஸ்காரா, சுகரோட பாப் மஸ்காரா. ஏகப்பட்ட ஃபேவரட் மஸ்காராஸ் இருக்குது என்கிட்ட. பட் இன்றைக்கி இதை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா இது வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ப்ராடக்ட். நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி நான் பார்க்கவே இல்லை. பட் இது கொடுக்குற ரிசல்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி கிறிஸ் லேஷஸ் எஃபெக்ட் வந்து கொடுக்கும் எனக்கு. அண்ட் இது ரொம்ப லென்த்தெல்லாம் பண்ணாது, பட் அழகாக வால்யூமனைஸ் பண்ணும். எனக்கு அந்த மாதிரியான ஒரு டென்சர் ஃப்ளஃபியர் லேஷஸ் லுக் வேணும் அப்படின்னா இந்த மஸ்காரா தான் நான் வந்து ஆப்ட் பண்ணிப்பேன். அடுத்தது என்னோட லிப்ஸை நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஐ ஹாவ் டு ஷோ யூ அந்த வினைல் லிப்ஸ்டிக் இருக்குல்ல மேப்லேருந்து, அது எவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றத காமிக்கிறதுக்கு. நார்மல் வாட்டர் பேஸ்ட் மேக்கப் கிளென்சரில் வந்துட்டு இது ஈஸியாக போகாது. நான் ஒரு மைசல்லா வாட்டர் வச்சு தான் தேய்ச்சிட்ருக்கேன். நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது வந்துட்டு அந்த லாஸ்டிங் பவர் இருக்குது அப்படின்றது. ஒரு ஆயில் பேஸ்டு கிளென்சர் தான் இதுக்கு வந்து ஒர்க் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் லாங் லாஸ்டிங் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு அந்த மேப்ளினோட வினைல் இங்க் லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்து அப்ளை பண்ணிட்டேன்னா அன்னைக்கு I'll be sorted. ஸோ இன்றைக்கி லிப்க்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்ததே செம மேட்சாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ட்ரை டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். அதனால நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி லிப் லைனரை யூஸ் பண்ணலான்ட்டு போனேன். ஆக்சுவலாக அது லிப் லைனர் கிடையாது, ஒரு ஐப்ரோ பென்சில் வெட் அண்ட் வைல்டில் இருந்து. பட் என்னோட லிப்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பர் கான்டோர் ஷேட் மாதிரி இருந்துகிட்ருக்கு. நான் எப்பயுமே எல்லா லிப்ஸ்டிக்குமே ப்ரௌன் லிப் லைனர் போடுவேன். அதுக்கு வந்து இந்த லிப் லைனர் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ப்ரௌன் மாதிரி இருக்குது. கரெக்ட் பேலன்ஸ் ஆஃப் கூல் ப்ளஸ் வார்ம் டோன் இருக்குது இதில். மேக்கோட செஸ்னட்டுக்கு ஒரு சூப்பர் டியூப். அடுத்தது லிப்ஸ்டிக் வந்துட்டு ஒரு ப்ளூ ஹெவனோட லிப்ஸ்டிக் தான் நினைக்கிறேன் இது. ஆமாம், அதுதான் நான் ட்ரை பண்ணேன். பை இட் செல்ஃப் இது அழகாக உட்காரும், நல்லா லாங் லாஸ்டிங்காக தான் இருக்கும். பட் இன்றைக்கி லுக்குக்கு வந்து அது ஒரு மாதிரி தனியாக ஒரு மாதிரி ரொம்ப வார்மாக இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப அந்த கோரல் டோன் வெளியில் எட்டி பார்த்த மாதிரி இருந்தது. என்னோடய ஐஷேடோவோட மேட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐஷேடோ கொஞ்சம் கூல் டோனில் இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் இது வந்து கொஞ்சம் வார்ம் டோனாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் சரி மார்ச்லேருந்து அந்த லிப்பில் அந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து கொஞ்சமாக டாப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அது டாப் பண்ண அப்பவும் எனக்கு வந்துட்டு லைட்டாக
அப்படின்ற மாதிரியே இருந்தது. சரி ஓகே இன்னும் கொஞ்சம் இதை லைட் பண்ணலான்ட்டு ரெனேயோட டாக் மேட் லிப்ஸ்டிக் அதிலிருந்து ஒரு லைட் கோரல் ஷேட் மாதிரி ஒன்று எடுத்து நான் வந்துட்டு என்னோட லிப்ஸில் சென்டரில் மட்டும் ஃபில் பண்ணேன். ஆக்சுவலாக அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு லைட் ப்ரௌன் லிப் கலர் வந்து எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அதே மறுபடியும் லைட்டாக டாப் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்படி தான் நான் மிக்சிங் வேலை பண்ணுவேன். ஒரே லிப்ஸ்டிக்லாம் அந்த வேலையே நான் செய்ய மாட்டேன். அண்ட் இதை செட் பண்ணுறதுக்கு நான் மேபிளினோட ஃபிட் மீ மேட் ப்ளஸ் போர்லெஸ் செட்டிங் மிஸ்ட் எடுத்துக்கிறேன். இது சூப்பராக இருக்குது. இது வந்து உங்களுடைய மேக்கப் மெல்ட்லாம் பண்ணாது ஓகேவா? அதாவது பவுடரி லுக்கை வந்து மெல்ட் பண்ணுற மாதிரி காமிக்கும்ல, அந்த மாதிரி ரிசல்ட்லாம் வந்து கொடுக்காது. பட் அது அழகாக செட் பண்ணிடும். ஆனால் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சோண்டு காம்பேக்ட் பவுடர் மறுபடியும் என்னுடைய அண்டர் ஏரியாவில் மட்டும் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா கவரேஜ் வேணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ செட்டிங் மிஸ்ட் வச்சு அழகாக என்னுடைய ஃபேஸில் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னுடைய செகண்ட் லேயர் ஆஃப் மஸ்காரா லோவர் லேஷஸில் மட்டும் நான் கோட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி காய விட்டுட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டென்ஸ் எஃபெக்ட் வந்து உங்களுடைய லேஷஸில் கொடுக்கும். அப்புறம் லோவரில் ரெண்டுத்துலையும் நீங்கள் பண்ணலாம். பட் நான் இன்னைக்கு லோவரில் மட்டும் பண்ணிக்கிட்டேன். திருப்பி அதே ஐஷேடோவில் வந்து அந்த கோல்டு ஷேட் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து என்னுடைய ஐஸோட இந்த இன்னர் கார்னரில் லைட்டாக ஹைலைட் பண்ணிக்கிறேன். அதே கலரே என்னுடைய ப்ரோபோன் ஏரியாலையும் போட்டு நான் வந்துட்டு கொஞ்சமாக என்னுடைய அந்த ப்ரோபோன் ஏரியா ஐப்ரோ கீழே இருக்க ஏரியா வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கொஞ்சமாக அண்ட் போட்டுட்டு எனக்கு கையில் எப்படி பிளெண்ட் பண்ணுறதா வந்து அந்த ஒரு சாஃப்டர் ப்ரோபோன் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அண்ட் வித் தேட் லுக் வந்து முடிஞ்சிருச்சு. இதான் ஃபைனல் லுக். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ரொம்ப ரொம்ப நான் வந்துட்டு சேஃபாகவும் கம்ஃபியாகவும் ஃபீல் பண்ணுற ஒரு மேக்கப் லுக் இது. அதாவது ரொம்ப ஓவர் த டாப்பாகவும் இருக்காது. நான் ஐஸ் மேலே எவ்வளோ ப்ரௌன் ஏற்றினாலும் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. நியூட் லிப் அது வந்து மேட்டாக இருக்கலாம், க்ளாஸியாக இருக்கலாம். பேஸ் வந்து ரீசெண்டாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கு. லைக் இந்த மாதிரி ஒரு செமி மேட் ஸ்லாஷ் செமி டியூவி மை ஸ்கின் பட் பெட்டர் அந்த மாதிரியான ஒரு ஃப்ளாலெஸ் எஃபெக்ட் கொடுக்கறது. நீங்கள் சொல்லுங்கள் இந்த லுக் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றது. உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் தாராளமாக ரீக்ரியேட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எனக்கு காமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்திக்கோங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் லிங்க்ஸ் வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.